நாம இன்னைக்கு ஒரு ஆப்பிரிக்கன் பழமொழியோட ஆரம்பிக்கலாம். If you go alone, you can go fast. But if you go together, you can go far. நீ தனியா போனா ரொம்ப வேகமா போயிடலாம் தான், ஆனா நீ சேர்ந்து போனா ரொம்ப தூரம் போகலாம் அப்படின்னு சொல்ற இந்த ஆப்பிரிக்கன் பழமொழிய ரத்தன் டாட்டாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தன்னோட ஒரு மோட்டோவாவே இதை வச்சிருக்கிற ரத்தன் டாட்டா இதையே செயல்படுத்துறாரு. தன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரோடையும் அரவணைச்சு போறது எல்லாமே இந்த பழமொழிய பேஸ் பண்றாரு. இன்னைக்கு டாடா எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் வந்திருக்குதுங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்ல. எத்தனை காலமா நிலைச்சு நிக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குது, எவ்வளவு புகழோடையும் பேரோடையும் செல்வாக்கோடையும் இருக்குதுங்கிறது புரியும் போது உங்களுக்கு இந்த பழமொழியோட அருமையும் புரியும். சரி, ஏன் நம்ம இந்த பழமொழியையும் இந்த ரத்தன் டாட்டாவையும் பற்றி இங்க பாக்குறோம் கேப்பீங்க இல்லையா? ஏன்னு சொன்னா இன்னைக்கு பல குடும்பங்களோட பெரிய பிரச்சனையே நாம ஒவ்வொருத்தரும் இந்த வேகமான உலகத்துல தனித்தனி உலகமா இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான். கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இப்படி ஒவ்வொருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பும் ஏக்கமும் அப்படியே ஒரு எரிச்சலா மாறி அப்படியே மனசுக்குள்ள புதைஞ்சு போய் கிடக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்தனி இலக்கு, அந்த இலக்க நோக்கின வேகமான பயணம் சொல்லி மற்றவங்களை கவனிக்க முடியாமலே போயிருது. எந்த உறவையும் பேண முடியாம நம்ம இலக்கு ஒன்னே நம்மளோட குறிக்கோள்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இது என்னன்னு நம்ம தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கதையை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை பற்றி பேசுறேன்னு சொல்லி. அவங்க ஒரு 3 நண்பர்கள். அவங்க 3 பேரும் இளைஞர்கள். அதனால வேகமாவும் ரொம்ப ரொம்ப விவேகமாவும் செயல்படக்கூடிய நண்பர்கள். அவங்க அதிகம் சம்பாதிக்கணும், இலக்க அடையணுங்கிற ஒரு ஆர்வத்துல பரபரனே எப்பவுமே இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் ஆபீஸ்ல பரபரன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்களோட பிளாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அன்னைக்கு சரியான மழை, இடி, மின்னல். அந்த ஸ்ட்ரீட்டே, அவங்களோட பில்டிங் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டே முழுமையா தண்ணியிலேயே, முழுமையா கரண்ட் இல்லாம இருளையும் மூழ்கி கிடக்குது. இவங்க வேகமா வர்றாங்க. தன்னோட அந்த பில்டிங்க்கு முன்னாடி காரை நிப்பாட்டி வேகமா அவங்க வீட்டுக்கு போறதுக்காக வரும்போதுதான் பாக்குறாங்க லிப்ட் வேலை செய்யல, கரண்ட் இல்லாதனால. ஆனா லிப்ட் எப்ப வேலை செய்யும், கரண்ட் எப்போ வரும் அப்படிலாம் கேக்குறதுக்கு அவங்களோட பரபரப்புக்கு முன்னாடி நிதானம் இல்லை. அந்த வாட்ச்மேனை போய் பார்க்கலாமே, என்னன்னு கேட்கலாமே, இப்படிலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சரி வா வேகமா நம்ம படியிலேயே ஏறி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. படியில ஏறி போனா தப்பில்லைதான். ஆனா இவங்களோட பிளாட் இருக்கிற மாடி 34வது மாடி. ஆனா அதை பற்றி சற்று யோசிக்காம இவங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் மட்டுமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால அந்த 3 பேருமே என்ன செய்யறாங்க, படியில வேகமா ஏறி 34வது மாடியை அடையிறாங்க. அடைஞ்சு அந்த பிளாட்டை திறக்க போகும்போதுதான் பாக்குறாங்க அவங்களோட கீயை கார்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பிளாட்டை திறந்து இப்ப அவங்களால போக முடியாது. உடனே ஒரு நண்பர் என்ன செய்யறாரு, கீழே மலமலன்னு இறங்கி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், கார்ல இருக்கிற வீட்டு கீயை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கீழே வேகமா இறங்கி கார் கிட்ட வர்றாரு. வரும்போதுதான் அவருக்கு தெரியுது கார் கீ வேறொரு நண்பர் கையில மேல இருக்குது. அந்த கீயை இவர் எடுக்காமையே கீழே வந்திருக்கிறாருன்னு தெரியுது. இப்ப வேற வழி இல்ல, என்ன செய்யன்னு தெரியாம திருப்பி அவர் மேல ஏறி போய் அந்த நண்பர்கிட்ட இருந்து அந்த கார்கிய வாங்கிட்டு கீழே வர்றாரு. கார்கிய எடுத்துட்டு மேல 34வது மாடிய அவர் அடையிறாரு. கரண்ட் வந்துருது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இடைவெளியில அந்த இடத்துல கரண்ட் வந்துருது. கரண்ட் அவங்களோட அந்த பிளாட்டை பாக்குறாங்க, அந்த கீயை வச்சு திறக்குறாங்க, திறக்கவே மாட்டேங்குது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அந்த பில்டிங்கே அவங்களோட பில்டிங் இல்ல, அவங்க பக்கத்து பில்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. ஏபிசின்னு இருக்கிற பிளாக்ல தப்பான ஒரு பிளாக்குக்கு அவங்க வந்துட்டாங்க அந்த இருளன்னு அவங்களுக்கு புரியுது. உடனே வேற வழி இல்லாம அவங்க இப்போ கீழே அவங்களோட பில்டிங்க்கு போறாங்க. இந்த கதை நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லி தருது. பரபரன்னு நம்ம இலக்கு ஒன்னே குறியா இருந்து அந்த 34வது மாடிக்கு போகணுங்கிற ஒரே ஒரு விஷயத்துல வேற எதுலையுமே நிதானம் இல்லாம அவங்க போன பிறகுதான் கார்கிய வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இது வேற ஒரு பில்டிங்க்கு வந்திருக்கிறோம்னு அவங்க நினைச்ச மாதிரி நாம எத்தனை பேர் செயல்படுறோம். இந்த கதையை பார்க்கும்போது
ஏதோ ஸ்டூப்பிடா அவங்க பண்ண மாதிரி, இதெல்லாம் இயல்பா நடக்கவா போகுதுங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலே நம்மளோட வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போதுதான் இதோட உண்மை, நாமளும் இப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு விஷயமும் ஒரு அவேர்னஸ் நமக்கு பிடிபடும். நம்ம அந்த 34வது மாடிக்கு அந்த நண்பர்கள் என்ன ஏதுன்னே பார்க்காம போன மாதிரி, நம்ம கார் கீய, நம்ம வீட்டு கீய எடுத்துட்டு போனோமான்னு தெரியாமையே அவங்க போன மாதிரி நாம என்ன செய்யறோம்? நம்ம உறவுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு மலமலன்னு நம்ம இலக்க நோக்கி ஓடி போறோம். நம்மளோட சந்தோஷங்கள், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த இலக்க நோக்கி ஓடி போறோம். ஓடி போன பிறகுதான் நம்ம தெரியுது அந்த வீட்டுக்கான கீ, நம்மளோட உறவுகள், நம்மளோட சந்தோஷத்துக்கான அந்த கீ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு, நம்மளோட இளமை எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கிறோம் அப்படிங்கறது தெரியுது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை தேடி கீழே வரும்போதுதான் நமக்கு பிடிபடுதே நம்மளோட ஹெல்த்தையே நம்ம விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. சோ நம்ம எந்த இலக்க நோக்கி நம்ம போறதா இருந்தாலும் நம்ம உறவுகளை பேணி போறோமா, நம்மளோட ஹெல்த்தை நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துதான் போறோமா, நம்ம மனநிலை சரியான முறையில வச்சுக்கிட்டு தான் போறோமாங்கிறத நாம நிதானிச்சு யோசிச்சு போனோம்னா அந்த இலக்கு, நம்ம அடைஞ்ச இலக்கு நம்மளுக்குரியதாவே இருக்கு, நம்ம சந்தோஷமா வாழக்கூடியதாகவும் அது இருக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் சைட், சோசியல் சைட், சமய நலன், நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி ஒவ்வொரு ஸ்பியர்லயும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துலயுமே ஓரளவு பாஸ் மார்க்காவது நம்ம வாங்கினாதான் நம்மளோட வாழ்க்கை ஒரு இனிமையா இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், அதுல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இப்படி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல முறையிலே இயங்கணும். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல ஓரளவு நம்ம இருக்கணும். சமயத்துக்குன்னு, சமூகத்துக்குன்னு நம்ம ஓரளவு பண்ணணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளோட கரியருக்கு, நம்மளோட இன்ட்ரெஸ்டுக்குன்னு நம்ம ஓரளவு பண்ணணும். ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம சரியா தான் இருக்கிறோமா? அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நம்ம அதிகமா கவனம் செலுத்தி அதுல ஒரு இலக்க நோக்கி போனாலுமே மற்ற விஷயங்களை ஓரளவு பாஸ் ஆகிற அளவாது நம்ம பண்றோமாங்கிறத நாம பாத்துக்கிறோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும் போதுதான் நம்மளால ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி நமக்கு ஏற்படும். ஒரு சந்தோஷம், இனிமையான தருணங்கள், திருப்பி நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய தருணங்கள், அனுபவங்கள் எல்லாமே அடங்கிய ஒரு வாழ்க்கையா அது அமையும். அந்த வாழ்க்கைய நமக்குரிய வாழ்க்கையா நாம ஆக்கிக்கிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம் இனிதே.